முன்பாக நெல்லை மண்டலத்தின் சார்பாக சாத்தூரில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று சென்னை மண்டலத்தின் சார்பாக திருவள்ளூரில் நடைபெற்றது. அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான செயல் வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இன்று நமது திருச்சியில் இங்கு செயல் வீரர் கூட்டம், இங்கு திருச்சி மண்டலம் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி மண்டலத்தில் இங்கு நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்விலும் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மத்திய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாடு பொறுத்தவரை எங்களுடைய மாநாடு வருடந்தோறும் அண்ணா பிறந்த நாளில் நடத்துவது ஒரு வாடிக்கை. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மதிமுக விலகுகின்றது என்பதை அரசியல் உலகில் உணர்த்தும் வண்ணம் திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்த உள்ளோம். லட்சக்கணக்கில் இயக்கத் தோழர்கள், தலைவர் வைகோவின் அனுதாபிகள், பொதுமக்கள் கலந்து கொள்ளும் ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வாக இதை நாங்கள் நடத்துகின்றோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? யாருக்கு அவரு? நான் கேட்கலங்க. பட் அது அவருடைய கருத்தா இருக்கலங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்ரிபடி இஸ் என்டைட்டில் ஃபார் தியர் ஒப்பீனியன். அவருடைய அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல் ஒரு வாதியாக அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் கருத்து சுதந்திரம் இருக்கு. எந்த மாநாடு? அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தவறுகள் நடப்பது இயல்புதான். அது அரசியல் இயக்கங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், தவறுகள் நடப்பது இயல்புதான். ஆனா அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிறது ஒரு தைரியம் வேணும். அதுக்கு தலைவர் வைகோ சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அதுக்காண்டி அதிமுக ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லல அவர். ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோவுடைய அவருடைய வாதம். இதுல அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித் தலைவர் அம்மையாரையோ எங்கேயோ அவர் கொச்சப்படுத்தி பேசல. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் சேர்ந்தது ஒரு தவறானது. அது எங்களுடைய இயக்கத்துக்கு வைகோங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை உருவாகிச்சு. அதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர் அந்த நபர் அப்படி சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்து அது கடந்து சொல்லுவோம் தான் சொல்லுவாங்க. அது இயக்க தலைமை தான் முடிவு பண்ணோம், தலைவர் தான் முடிவு பண்ணோம். அதை பத்தி நான் என்னால சொல்ல முடியாது. இல்ல அப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எங்க இயக்க தோழர்களை சேர்க்கவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் சேர்த்துள்ளார்கள். எங்க இயக்கத்தில் இருக்கிற செயல்பட்டு இருக்கிற ஒரு தொண்டரையோ ஒரு நிர்வாகியோ அவங்க சேர்க்கல. தயவுசெய்து தவறான ஒரு புரிதல் பத்திரிகையாளர் பல பேருக்கு இன்னைக்கு சொல்றேன். நான் அந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். அவர் மாத்திரம் கிடையாது, ஒரு டசன் பேர் இருக்கிறானுங்க. அவர் ஒருத்தர் பேருக்கு ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா சேரலாம், எங்க வேணா சேரலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுடைய உரிமை. எங்க இதுலயும் இனி கொஞ்சம் 1-2 பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. தலைமைக்கு தொடர்ந்து அவர் துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இயக்க தோழர்கள், குறிப்பா மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒருத்தர் 2 பேர் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற இயக்கங்கள்ல சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுடைய உரிமை. அதை பத்தி நான் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் நீக்கிறதுக்காண்டி கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக செயல்படுற நீக்கிறதுக்கு தலைவர் எடுக்கிற முடிவு. அதை பத்தி நான் சொல்ல முடியாது. நேற்று இல்ல பத்திரிகை நண்பர்கள் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தலைவர் வைகோ அரசியல் அவர்கள் குறைபாடுகள் இருக்கலாம்.
அரசியல்வாதியை பார்க்கறத விட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா பார்க்க உங்களுக்கு தெரியும், வைகோ பத்தி தெரியும். அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கோவப்பட்டது உண்மைதான். ஒரே நிமிஷம் சகோதரர் கேள்வி கேட்கறீங்க, எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கறேன். அதாவது நானும் அந்த கூட்டத்துக்கு சாத்தூர்ல நடந்த அந்த செயல்கள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் அப்பொழுது என்னன்னா, நான் அந்த என்னுடைய உரை முடிந்ததுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு முடியல. அதனால எனக்கு அங்க ஏர்போர்ட் எனக்கு ஃபிளைட் வேற டிலே ஆயிடுச்சு. அதனால நான் கிளம்பிட்டேன். உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் இது பண்ணி ரொம்ப டைம் ஆனது நான் கிளம்பிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்து அங்க நேரடியாக. அதுக்கப்புறம் எங்களுடைய இயக்க முன்னணி தலைவர்கள் அங்க நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அங்க தலைவர் பேசி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் அங்க வேலை செய்யல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் சுத்தமா அங்க மண்டபத்துக்குள்ள கரண்ட் கிடையாது. அப்போ வெளியிலேயே நாற்காலி போட்டிருந்தோம். உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1500 மண்டபம் நிறைஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்க. நான் போகும்போது அப்படிதான் இருந்தது. வெளியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வெளியில நாற்காலி போட்டாங்க. வெளியில எல்இடி ஸ்கிரீன் பெருசா வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தலைவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு 3/4 மணி நேரத்தில் கழிச்சு கரண்ட் போன உடனே கூட்டம் வெளியே போச்சு. பாதி கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட்டர் வேலை செய்யல. அப்போ அவர் தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் நாற்காலி கிட்டத்தட்ட நிறையது. அப்பதான் வெளியிருந்து உள்ள வர்றாங்க, சொல்றோம் இந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி தலைவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தோழர்கள், பத்திரிகை தோழர்கள் சில பேர் அதை எடுத்திருக்கிறாங்க. காலி நாற்காலி செஞ்சிருக்காங்க. அதை நான் குறையா சொல்லல. அது தவறுங்கிறது உங்களுடைய உரிமை. அது உங்களுடைய உரிமை. உங்களுக்கு எந்த உத்தரவு வந்திருக்கோ, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோ, அதை பத்தி நான் உள்ள போக விரும்பல. அப்ப எடுக்கும் பொழுது இயக்க தோழர்கள் ஏப்ப இவ்வளவு சாயந்தரம் மாலை 4 மணி நேரத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அரங்கமே நிறைஞ்சிருக்கு. வெளியில வேற 1000-2000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பெல்லாம் எடுக்காம இப்ப எடுத்தீங்க என்ன நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க. தலைவர் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு கோவப்படுறவர். எங்க கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்பட திட்டுவார் அவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தலைவர் வைகோ என்ன சொல்றாருன்னா, என்ன அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்லும்போது அவர் சொல்றாங்க, இந்த மாதிரி எடுக்கிறாக்கா, நீங்க தயவுசெய்து எடுக்காதீங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கு. நான் சொல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டது அது நான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். நான் அதுக்காண்ட அடிச்சு அடிங்கி உதைங்கலாம் அவர் என்னைக்கு சொல்லல, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தல. அது நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதே வேளையில் காலி நாற்காலியை நீங்க படம் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய உரிமை. நானே பல நேரங்கள்ல நீங்க எடுக்கும் போது சில கேள்விகள் கேட்கும் போது சிரிச்சிட்டு தான், சில நேரத்தில் நீங்க கேட்கிற கேள்விகள் கோவம் வரும். ஆனா உணர்ச்சி வசம் பேசிட்டு முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட சிரிச்சு கை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறான். என்னோட ஒரே ஒரு வார்த்தை இது இருக்கும்போது, இப்படி இருக்கும் பொழுது தலைவர் வைகோடைய சுவாபம் தெரியும். அவருடைய உணர்ச்சி வசப்படுத்துறது, கோவப்படுத்துறதுனால இழந்ததுதான் ஜாஸ்தி. அரசியல் உலகத்தை இழந்ததுதான் ஜாஸ்தி. ஆனா அடிப்படையில் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதர், என்னுடைய தந்தையா இருக்கலாம், இயக்க தலைவரா இருக்கலாம், ஒரு நல்ல மனிதருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் நேரத்தில் கோவப்பட்டுருவாரு, செஞ்சிருவார். எங்க கட்சிக்காரர்கிட்ட கோவப்படுற அடுத்த நிமிஷம் அவன் கூப்பிட்டு பேசுவார். அந்த நேரத்தில் எங்க அவர் ஒரு கோவப்பட்டது தான். ஆனா பயன்படுத்திய வார்த்தைகள் பொறுத்திருக்கு அவங்களை அடிங்களோ செய்யல சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, அவங்ககிட்ட நீங்க அவங்கள எது இது பண்ணாதீங்க, அப்புறப்படுத்துங்க, வேற எதுவும் இது பண்ணாதீங்க, பத்திரமா இது பண்ணுங்க தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்த பிறகு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது வேற எதுவும் பிரச்சனை ஆகலன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு நான் சொல்றேன், நான் பத்திரிகையாளர் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், குறிப்பா இளைஞர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பொடா சட்டம் வந்த பொழுது அப்போ நம்ம அவர் பாஜகவோட நம்ம அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமரா இருக்கிறாரு. அவர் காலகட்டத்தில் பொடா அறிமுகப்படுத்துறாங்க. தலைவர் வைகோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பொடா சட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது திமுக உட்பட அவங்க தலைவருக்கு வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்று தலைவரே சொல்றாரு, பொடா கண்டிப்பா நம்ம ஏத்துக்க கூடாது, இதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அபிஷியல் ரெக்கார்டா இருக்கு. அப்படி பேசும் பொழுது அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இல்ல இந்த சட்டத்தை நாங்க கொண்டே வருவோம் அப்படி சொல்றாங்க. அப்போ குறைந்தபட்சமாவது அது எத்தனாவது அது சட்டம் தெரியல, அந்த பொடாலே வரதுல எத்தனாவது நம்பர் எனக்கு சரியா தெரியல. அதுல ஒரு இடத்துல என்னன்னா, பத்திரிகை துறையினர் ஊடகவியலாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களே கைது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு இது கூட அவன் தேச துரோக சட்டத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல கைது பண்ணாலும் பொடால வருது. அதை அன்னைக்கு அதனாச்சும் நீங்க நீக்குங்க. இது நீங்க பத்திரிகை துறையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு அதை நீங்க என்னாச்சும் நீக்கணுங்க. இல்லாட்டி பெரிய ஒரு அவப்பேர் இந்த அரசாங்கத்துக்கு வரும், எல்லாருக்கும் ஒரு அவப்பேர் வரும் சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த சட்டத்தை பத்திரிகை துறை ஊடகவியலாளருக்கு எதிரான அந்த சட்டத்தை எடுக்க சொன்னது வைக்கோ இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பழைய அது ஒண்ணு மாத்திரம் கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 61 வருஷத்துல பல முறை எதிர்முகாமல் எதிர்க்கலாம்,
அந்த கூட்டணியில் இருக்கலாம். ஆனா இருந்த போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்காக முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ மதிமுகங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செய்து பத்திரிகை தோழர் நேத்து நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். இயக்கம் சார்பு தனிப்பட்ட முறையில் நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகையா இருக்கட்டும், இல்ல நீங்க வர்ற நிருபர்கள் உங்க கடமையை செய்றீங்க. சில பேருக்கு நீங்க சுயமா கேட்கறீங்க, சில பேருக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், இந்த கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அனுப்புறீங்க. உங்க கடமையை செய்றீங்க. சாதாரண எளிய மக்கள் நீங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதனால நான் என் கடமை செய்யறேன், நீங்க உங்க கடமை செய்யறீங்க. நான் பொதுவா அரசியல்வாதிகள் பொறுத்து சில நேரங்கள் உங்க மேல கோவப்பட்டு செய்யறேன், வருத்தப்பட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க கேள்வி கேட்க அது ரெக்கார்ட் பண்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சில கேள்விகள் கேட்கும் போது கூட அது எனக்கு சில நேரம் கோபம் வர்றது கிடையாது. காரணம் எனக்கு அது ஒரு மாறுபட்ட கருத்து இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கலாம், ஒரு விமர்சனம் இருக்கலாம் மக்கள் மத்தியில, இல்ல வேற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம். அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை உருவாக்குறதா நான் நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இதை நம்ம ஒரு கடந்து சொல்லணும் தவிர நீங்க நான் ஒரு விளக்கம் சொல்லி தலைவரும் மறுபடியும் சொல்லனா இது அப்படியே இதாயிட்டு தான் இருக்கும். அதனால இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையான ஒரு இயக்கம் மதிமுக. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கார் தலைவர் வைகோ. தயவு செய்து அது இதை கடந்து போகணும்னு சொல்றேன். நேற்று நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலேயே நான் வெளிப்படையோட நான் அறிக்கை வெளியிட்டு இருக்கேன். தயவு செய்து வேற கொஸ்டின்ஸ். 2026ல டிஎம்கேவோட தான் இருப்போம். நேற்று கூட வைகோ சொல்லிருக்காரு. நம்ம 12 சீட்டு கேட்கறப்ப இவங்க இந்த நெகோசியேஷன்ல இது ஒரு பிரச்சனையா தோழர் மறுபடியும் நண்பர்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க அனுமார் வேலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க. ஏன்னா 12 சீட்டு நாங்க எங்கேயும் கேட்கல. குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்கறாங்க. பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கம், எந்த கூட்டணியிலையும் இந்த இடம் நாங்க கூடுதல் இடம் அது கட்சியுடைய உரிமை, அந்த தொண்டர் நிர்வாகியுடைய ஆசை. அதே மாதிரிதான் நீங்க கேட்கும் போது நானாவது சொல்லல, நீங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்லும் பொழுது நீங்க இந்த மாதிரி எல்லாரும் கேட்கறாங்களே நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நான் சொன்னேன், எங்களுக்கு ஆசை இருக்கு. எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆசைன்னா கட்சி அங்கீகாரம் பெற்ற மதிமுக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அப்ப அங்கீகாரம் பெறணும் 8 சீட்னாச்சும் நாங்க ஜெயிக்கணும். சட்டமன்றத்தில் 8 சீட் ஜெயிக்கணும். 8 சீட்டு ஜெயிக்கணும்னா குறைஞ்ச 10-12 இடம்னாச்சும் நிக்கணும். இது எங்களுடைய ஆசை. அதே வேளையில் இதை முடிவெடுப்பது தலைவர் வைகோ, கூட்டணி தலைமை அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இந்த சூழ்நிலை தான் நான் விவரிச்சு சொல்லியிருந்தேன். அதாவது சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் பேசும்போது மதுரையில் வச்சு அவர் சொல்லும் போது திருச்சியில் இருக்க பத்திரிகையாளர்கள் யாருமே திருச்சி போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க தான் அதுல முதன்மையா இருக்கிறீங்க. நீங்க தயவு செய்து எங்க கூடுதல் பிரச்சனையை கொடுக்காம நீங்க அவரை சொன்னதுக்கு நான் மாத்தி சொன்னேன். இல்ல சார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க நம்ம நண்பர்கள் தான் சொல்லியிருந்தேன் நான்.